பிதாவாகிய தேவனுக்கும் சர்வ வல்லவராம் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் பிரியமானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை நாளாகி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரும் இந்த ஜீவ சத்தியத்தை கேட்டு நமது ஆவியாத்ம சரீரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நாம் கழுவப்படவும், அவருடைய ஆவியால் நாம் எல்லோரும் பரிசுத்தமாக்கப்படவும், பிதாவுக்கு சொந்த பிள்ளைகளாக நாம் மாறி பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்பட இந்த ஆராதனையில் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய இயேசுவின் விழாவில் வடியும் ஜீவ ரத்தம் நம்மை கழுவ காத்திருக்கிறது. அது ஜீவ தண்ணீர் நம்மை அபிஷேகிக்க வடிந்து கொண்டே இருக்கிறது. 34ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! மனித வாழ்வு என்பது பாவ இருள் சூழ்ந்த ஒரு வாழ்வு. இப்படி பாவ இருளிலே தடுமாறும் மனித குலத்திற்கு பரலோக ஒளியாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று: நம் ஆண்டவராக இயேசுவை இரவும் பகலும் நம் ஆவி ஆத்ம சரீரத்தோடு நாம் நோக்கி பார்க்க வேண்டும். முழு உள்ளத்தோடு ஆராதனையில் நம் தேவனை நாம் அன்பு கூர்ந்து நோக்கி பார்க்க வேண்டும். அந்த ஜீவ சத்தியங்களை நாம் விசுவாசித்து நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய மனதிற்கும் உள்ள காயங்களை எனக்காக தான் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம் முழு உள்ளமும் நம் முழு ஆத்மாவும் நம்மை பிரகாசமாக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அவருடைய அந்த பரிசுத்த ஒளி நம் மேல் விழும்போது நாம் முழுவதும் பரிசுத்த பிரகாசம் உள்ள ஜனங்களாய் நாம் மாறுவோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பாருங்கள். மோசையை பார்த்து தேவன் சொன்னார், நீ அதிகாலையில் சீனாய் மலையில் ஏறி என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்னார். காரணம் என்ன? தேவன் மோசை அழைத்த போது யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த புத்தியுமாக இருக்கிறேன் என்று மோசே தன் கடந்த காலத்தின் பாவத்தால் புத்தி இழந்து வாய் வார்த்தை இழந்து பலவீனமான மனிதன் என்பதை அறிக்கையிட்டார். ஆகதான் தேவன், நீ அதிகாலையில் சீனாய் மலையில் ஏறி என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்னார். யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். மோசே அங்கே தேவ சமூகத்தில் 40 நாள் காத்திருந்தார். தேவ பிரசன்னம் வந்து விட்டால் பசி வராது, தாகம் வராது, கால நேரம் போவது நமக்கு தெரியாது. தேவனுடைய பிரசன்னம் நம்மை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். நடந்தது என்ன? தேவனுடைய முகத்தை இரவும் பகலும் அவர் நோக்கி பார்க்க 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 பரலோக தேவனுடைய அக்கினி பிரசன்னம் அவரை நிரப்பியது. பாவங்கள் கரைந்தது, பாவ அக்கிரமங்கள் கரைந்தது. அவர் ஆவி ஆத்ம சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கும்போது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்து இருந்தது. தேவனுடைய பிரகாசம் அவரிடத்தில் இருந்தது. ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவரை பார்க்க பயந்தார்கள், அருகில் வர பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்க்கும் நாள்தான் இந்த பரிசுத்த ஆராதனை நாள். அங்கே பார்த்து இங்கே பார்த்து எங்கேயோ பார்ப்பதல்ல சபை ஆராதனை என்பது. நம்மை உண்டாக்கிய தேவனையே நோக்கி பார்ப்பது. ஆராதனையில், நன்றி ஜபங்களில், காணிக்கை ஜபங்களில், துதி ஜபங்களில்
வேத சத்தியங்களில் நம் ஆண்டவராய் இயேசுவே நோக்கி பார்க்கும்போது, இரவு பகலாக நம் தனி வாழ்வில் அவர் நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய அக்கினி நம்மையில் இறங்கி வரும். நாம் பிரகாசம் அடைவோம். அப்படிப்பட்டதாக இந்த நாளில் கர்த்தருடைய பிரகாசம் உங்களை நிரப்புவதாக. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வாழ்க்கையில் சகல பலவீனங்களும் சகல நோய்களும் மறைந்துவிடும். சகல பாவக்கட்டுகளும் முறிந்துவிடும். சகல சாபக்கட்டுகள் முறிந்துவிடும். ஆசீர்வாதம், அக்கினி அபிஷேகம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் வாழ்க்கையை மூடிக்கொள்ளும். எத்தனை பாக்கியம்! அது மோசேக்கு கிடைத்தது. நமக்கும் கொடுக்க தேவன் ஆவலாயிருக்கிறார். இரவும் பகலும் நம் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? நாம் பிரகாசம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சந்ததி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய குடும்பங்கள், ஜாதி ஜனங்கள் ரட்சிப்பை காண முடியும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஒளியின் கடவுளே, சூரிய சந்திரனை ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறவரே, இதோ உமது ஒளியை உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆத்துமாவின் மேல், முகத்தின் மேல் ஊற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரே. மோசே உம்மை நோக்கி பார்த்தபோது அவருடைய நோய்கள் மறைந்தது, சாபங்கள் மறைந்தது, அவர் பிரகாசம் அடைந்தார். ஒளியின் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் இரவும் பகலும் உம்மை நோக்கி பார்க்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒளியின் ஜனங்களாய் மாறுவோம். இந்த இந்தியாவில் பாவ இருளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒளியின் தேவனாம் ஆண்டவராக இயேசுவே உண்மையை நாங்கள் உயர்த்துவோம். சாத்தானின் இருள் ஒழிக்கப்பட வேண்டும். எங்களை மேல் இரக்கம் வைத்து அந்த அக்கினி ஒளியை எங்கள் மேல் ஊற்றும். உண்மையே மகிமைப்படுத்தி நாங்கள் வாழ்வோம். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.